மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் டிஜிட்டல் கிரியேட்டர் அமுல்யா அப்படிங்கிறவங்களோட ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஃபிட் செக் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் அமுல்யா அப்படிங்கிற இந்த இன்ஃப்ளூயன்சரும் இந்த ஃபிட் செக் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நபர் அவங்கள கடந்து போறாரு. இதனால அப்செட் ஆன அமுல்யா ஜீரோ சிவிக் சென்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பொது வெளியில எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. जीरो सेंस है, जीरो। कोई वीडियो बना रहा होगा, बीच में घुस जाओ भाई। कहाँ है सिविक सेंस? இந்த வீடியோ வைரலாகவே பலரும் பப்ளிக் பிளேஸில் ஃபிட் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பொது இடத்துல மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற உங்களுக்கு தான் சிவிக் சென்ஸ் இல்லை அப்படின்னு அமுல்யாவை கடுமையாக விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. அமுல்யாவும் இதுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில், நான் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணேன். நான் வீடியோ எடுக்கும்போது சில அங்கிள் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. இதனால் நான் 3லேருந்து 4 முறை லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணேன். அப்படி சேஞ்ச் பண்ணி வீடியோ எடுக்கும்போது கூட சிலர் அந்த இடத்த கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய முறை நடந்துச்சு. அப்படி நடந்த ஒரு வீடியோ தான் இது. இதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். ஆனாலுமே நான் வார்த்தைகளை சரியா பயன்படுத்தி இருக்கணும், அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அமுல்யா சொல்லியிருந்தாங்க. அமுல்யாவோட இந்த ஜீரோ சிவிக் சென்ஸ் வீடியோ வைரலாகவே நிறைய பேர் இதை ரீக்ரியேட் பண்ணி ஃபன்னா ரீல்ஸ் போட்டு அவங்கள ட்ரால் பண்ண தொடங்கிட்டாங்க. அதை தான் ஏஆர் ரஹ்மான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. யூடியூபர் மற்றும் நடிகையான பிரஜக்தா கோலி அப்படிங்கிறவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கேப்ஷன்ல, இது சும்மா ஜோக்கு தான், அவருக்கும் அது தெரியும், எனக்கு அவ்வளோலாம் தைரியம் இல்லைங்க, எங்களோட இன்டர்வியூ சீக்கிரமே வெளிவர இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலரும் இந்த வீடியோவை ஃபன்னா எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பிரஜக்தா கோலி யூடியூபர் இருந்து நடிகையாகி இருக்காங்க. இன்னுமே அவங்களோட யூடியூப் சேனல்ல இன்டர்வியூஸ் எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில ஏஆர் ரஹ்மான் அவர்களை சமீபத்தில் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போதான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. ஏஆர் ரஹ்மானும் பிரஜக்தா கோலியோட ரெக்வஸ்ட்டை ஏத்துக்கிட்டு அந்த வீடியோலாம் நடிச்சது பலரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. எவ்வளவு உயரத்துல இருந்தாலுமே இவர் இவ்வளவு டவுன் டு எர்த்தா இருக்காரு அப்படின்னு ஏஆர் ரஹ்மானை பலருமே பாராட்டிட்டு வராங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு.